ஐயா வணக்கம். சிங்கப்பூர்ல உள்ள டிரைவிங் ஸ்கூல் போகாமலேயே உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூலோட ஸ்கூல் அக்கவுண்ட் ஐடி எப்படி வீட்டில இருந்தே ஈஸியா உங்க போனை வச்சு வெறும் 5 நிமிஷத்துல ஓபன் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரியும் தெளிவாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது போல் சிங்கப்பூர் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி ஈஸியாக ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோனில் கூகுளை ஓப்பன் பண்ணுங்கள். கூகுளை கிளிக் பண்ணுங்க. இதில் இருக்க சர்ச் பாரில் உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல் ஆன்லைன் என்ரோல்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க லிங்க், என்ரோல் SSDC சிங்கப்பூர் சேஃப்டி டிரைவிங் சென்டர் அப்படின்னு இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் செலக்ட் எ கோர்ஸ் டு என்ரோல், அதாவது உங்களுக்கு தேவையான கோர்ஸை சூஸ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க கிளாஸ் 3 அண்ட் 3A கோர்ஸ் மேனுவலா இங்கே ஓட்டி காமிச்சு எடுக்கிறதும், 3A அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறதுக்குள்ள லைசன்ஸ். ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அதாவது கிளாஸ் 2 கோர்ஸ், கிளாஸ் 2A கோர்ஸ், கிளாஸ் 2B கோர்ஸ் 2 வீலருக்குள்ள லைசன்ஸ். உங்க 2 வீலர் எத்தனை சிசி இருக்கோ அத்தனை சிசிக்கு தகுந்தாப்புல இதுல போட்டிருக்கு பாருங்க, அந்த லைசன்ஸை நீங்க சூஸ் பண்ணி கோர்ஸ் படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் கன்வர்ஷன், அதாவது இந்தியா லைசன்ஸ் வச்சிருப்பீங்க, சிங்கப்பூர் லைசன்ஸா கன்வெர்ட் பண்றதுக்குள்ள பேசிக் தியரி டெஸ்ட் எழுதுறதுக்கான கோர்ஸ் தான் இது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம இங்கே ஓட்டி காமிச்சு லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு இருக்க அந்த கோர்ஸை தான் சூஸ் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்ட போறேன். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் இருக்க லிங்கை சூஸ் பண்ணுவோம். உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாவது கிளாஸ் 3 3A மோட்டார் கார் கோர்ஸ்னு போட்டு கிளாஸ் 3 மேனுவல், கிளாஸ் 3A ஆட்டோமேட்டிக். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரிக்வயர்மெண்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு இதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கையில படிச்சுக்கோங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடியே டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இருக்கு பாருங்க, ஹியர் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கு பாருங்க, அதாவது ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு ஆப்டைன் யுவர் ஸ்டூடெண்ட் ஐடி. அதாவது நீங்கள் பாஸ்வேர்டு ஸ்டூடெண்ட் ஐடிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உள்ளே போய் லாக்இன் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க, அது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கு பாருங்க, இஃப் யூ ஹேவ் ஃபர்காட்டன் யுவர் பாஸ்வேர்ட் கிளிக் ஹியர் டு ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட். அதாவது இந்த ஃபர்காட்டன் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிட்டு நீங்க புதுசா பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி நீங்க லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்ஸை புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதாவது ஏற்கனவே ஸ்டூடெண்ட் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கவங்க இதே மாதிரி லிங்கை ஓப்பன் பண்ணி இங்கே கிளாஸை புக் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாவே நம்ம ஆன்லைன்ல நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி ஓப்பன் பண்றது அப்படின்னா மெதுவா இதை மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்க சப்மிட்னு இருக்கு பாருங்க கடைசியா, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? மறுபடியும் இதை மெதுவா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க, கடைசிக்கு வாங்க. மறுபடியும் இதை சப்மிட் கொடுங்க. உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இவங்க என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு பேனோ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாம். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஐடி ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு இந்த ஐடி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு 27 ஜனவரி 2026 ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 26 ஜனவரி 2027 வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷனுக்கு வாங்க. அடுத்த ஆப்ஷன் செலக்ட் கார் மாடல் அப்படின்னு கேட்டிருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா மேனுவலா ஆட்டோமேட்டிக்கா நீங்க 3 லைசன்ஸ் எடுக்க போறீங்களா இல்ல 3A லைசன்ஸ் எடுக்க போறீங்களான்னு நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்களோ அதை போடுங்க. நான் மேனுவல்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதாவது இந்த கோர்ஸோட டீடைல்ஸ், அதாவது நீங்க என்ரோல் பண்றதுக்கு எவ்வளவு காசு, தியரி லெசனுக்கு எவ்வளவு, டிஜிட்டல் போட்டோவுக்கு எவ்வளவு, ஐ டெஸ்ட்டுக்கு எவ்வளவுன்னு டீட்டெயிலா இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்னா சின்னமா ஒரு கட்டம் இருக்கு பாருங்க, அந்த கட்டத்தை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஓவர் வியூ, அதாவது மறுபடியும் ஒரு தடவை சரி பார்க்க சொல்லி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தியரி லெசனுக்கு 87 வெள்ளி, டிஜிட்டல் போட்டோவுக்கு வந்து 7 வெள்ளி, கிளாஸ் 3 என்ரோல்மெண்ட்டுக்கு வந்து 130 வெள்ளி, ஐ டெஸ்ட்க்கு வந்து 1 வெள்ளி 96 காசு, பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் வந்து 1 வெள்ளி 64 சென்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 228 வெள்ளி 68 சென்ட். சரிங்களா? இது எல்லாம் ஓகே அப்படின்னா கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்க. வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பே நவுன்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன கட்டத்தை நீங்கள் கிளிக் பண்ணாவே, அதாவது டச் பண்ணாவே கிளிக் ஆயிரும். அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஒரு கியூஆர் கோடு கொடுப்பாங்க. அந்த கியூஆர் கோடை வந்து உங்களுடைய ஆன்லைன் பேங்கிங்கில் போயிட்டு ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காசு அதில் காமிக்கும். நீங்கள் மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காசு கட் ஆயிரும். டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. சரிங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1 வாரமோ 2 வாரமோ கழிச்சு டைரக்டா அவங்க வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. நீங்க டைரக்டா அவங்க சொன்ன டைமிங்க்கு போயிட்டு ஈஸியா உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல போட்டுக்கணுமா அல்லது பிரைவேட்ல போடணுமா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஐ டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அங்கே ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்களே ஆன்லைன்ல தியரி எக்ஸாம்லாம் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தியரி டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கல் லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒருவேளை ஸ்கூல் வேண்டாம், எனக்கு வந்து ப்ரைவேட் தான் வேணும், ஒருவேளை நான் வந்து ப்ரைவேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் வந்து தியரி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலில் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் டைரெக்டாக மாற்றிக்கலாம். சரிங்களா? இதுக்கும் கொஞ்சம் காசு சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூரில் வந்து வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள தகவல்ல உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. போயிட்டு வரேன்.